ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகாலோட நம்ம இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக? நமக்கு இந்த ரீகலெக்ஷன் பண்றதுக்காக மட்டும்தான். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம திரும்பவும் நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை நம்ம கொண்டு போகலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? காலங்கள், டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ், காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்போனண்டான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஆப்பரண்ட்ல இருக்கவங்க என்ன கேள்விகள் கேட்கிறாங்களோ அந்த காலங்களுக்கு ஏத்தாப்புல நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பதில் கொடுக்கணும் இல்லையா? அந்த காலங்களுக்கு ஏத்தாப்புல பதில் கொடுக்கறதா முக்கியமான விஷயங்களா இருக்கும். சோ அப்ப அந்த டென்சஸ் அப்படிங்கறத வந்து பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்ல நான் எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். சோ பிரசன்ட்ல வரும்போது நான் நிகழ்காலத்துல எப்படி பேசலாம், பாஸ்ட்ல வரும்போது இறந்த காலத்துல எப்படி பேசலாம், ஃபியூச்சர்ல நான் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது மட்டும் நான் எதிர்காலத்துல. சோ ஒவ்வொரு விஷயங்களை எப்படி எப்படி சொல்லலாங்கிறது தான். ஸோ அப்படி வரும்போது நம்ம இன்னைக்கான கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதையுமே கொஸ்டினா நான் எப்படி சொல்றேன்? நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் வரணும் இல்லையா? ஸோ ஆன்சர் சொல்றது இல்ல, அந்த ஆன்சரையே பாசிட்டிவ் நெகட்டிவா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல், இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான அஃபர்மேட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன அஃபர்மேட்டிவ் யூஸ் பண்ணுவோம்னா இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்ங்கிற அஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். கொஸ்டின் மார்க். சரிங்களா? இப்போ verb form V1, V2, V3. அதாவது V1 indicates present, V2 indicate past, V3 indicate past participle அப்படிங்கிறதா. ஸோ இன்னைக்கான verb என்ன அப்படின்னா த்ரோ அப்படிங்கிறது தான். ஸோ த்ரோ அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஆக்சுவலா தூக்கி போடுறது இல்லையா? ஸோ த்ரோங்கிறது தூக்கி போடுறது. ஸோ அது நம்ம V2 என்ன சொல்றாங்கன்னா த்ரூ. இதே V3ல வரும்போது த்ரோன். ஸோ த்ரோ, த்ரூ, த்ரோன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்றாங்கன்னா த்ரோ அப்படின்னு வரும்போது வீசினான், இது த்ரோக். ஸோ த்ரோ அப்படிங்கும் போது வீசினான் நம்ம ப்ரெசன்ட்லேயே சொல்றதுனால வீசினான். த்ரூ வந்து நம்ம பாஸ்ட்ல சொல்றோம். ஸோ அதனால அவங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றதால அது எப்படி சொல்லணும்னா எரியுங்கள். இதே நீங்க பாஸ்ட்ல த்ரோன் அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா எரியப்பட்டது. ஸோ இதை வந்து நீங்க இப்படி சொல்லணும்னா நான் ஃபயர் அப்படிங்கிறதுக்கும் எரியுங்கள் அப்படின்னு வருது மேம். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணனா தூக்கி எறியுங்கள் ஆர் தூக்கி எறியப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம். டு லிஃப்ட் அப்படிங்கிறது த்ரோ, த்ரூ, த்ரோன் அப்படிங்கிறதுனாலே டு பி த்ரோயிங் தட் அப்படி நம்ம ஆப்போசிட்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு எதிர்மறையில கொடுக்கறது தான். ஸோ ஜஸ்ட் நீங்க ஜென்ரலா எரியுங்கள் எழுதும் போது உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈவன் டேக் தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியப்பட்டது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ த்ரோ, த்ரூ, த்ரோன் அப்படிங்கிறது. ஸோ verb form ரெடி. இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, he, and she, they, it. இதுதான் சப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ சப்ஜெக்ட், verb இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான ரூல். ஸோ ரூல் வரும்போது will or shall பிளஸ் will இல்லைன்னா shall then சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? பர்ஃபெக்ட்னால have then followed by V3. V3 indicates past participle. இதுதான் என்ன பண்றோம்? கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் ரெடி ஆயிடுச்சு. ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள் வில் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல த்ரூ அப்படிங்க எடுக்கிறதுனால நீங்க he, she, you, they எது வேணா எடுக்கலாம். ஸோ அப்போ will he have த்ரூ. ஸோ will he have த்ரூ அப்படிங்கும் போது நமக்கு V2ல எடுக்கிறீங்க. ஸோ த்ரூ அப்படிங்கும் போது V2ல வரும்போது
தூக்கி எறியுங்கள், அந்த அந்த பொருள் ஏதோ ஒண்ணு லைக் அவன் தூக்கி எறிஞ்சானா அப்படிங்கிற மாதிரி. இதே நம்ம V3ல எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா he have thrown அப்படின்னு எழுதுவோம். அவன் தூக்கி எறிஞ்சிருப்பானா அப்படிங்கிறது. ஓகே, அந்த பொருள் என்னன்னு நான் சொல்லல. சோ எரியுங்கள்ங்கிறத V2ல சொன்னோம். V3ல வரும்போது எரிந்திருப்பானா அப்படிங்கிறது தான். சோ எந்த பொருளும் அதை சொல்லிக்கலாம். he have thrown a ball அப்படின்னு வச்சுக்கோ. அவன் பந்தை வந்து தூக்கி எறிஞ்சிருப்பானா அப்படிங்கிறது. அப்போ அவன் பந்தை தூக்கி எறிந்திருப்பானா அப்படிதான். சோ அவன் பந்தை தூக்கி எறிந்திருப்பானா அப்படின்னு வரும்போது இந்த பால அவன் தூக்கி அடிச்சிருப்பானா அப்படிங்கிறது தான். சோ இதுக்கே நீங்க வந்து பாசிட்டிவ்ல பதில் எழுதணும் எழுதலாம். சோ he will தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது, shall கூட யூஸ் பண்ணலாம். சோ he shall have thrown a ball. இதே நெகட்டிவ். she shall not have thrown a ball. ஸோ அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்காங்கிறத இந்த மாதிரி நீங்க ஆன்சர் எழுதி என்ன பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நமக்கு நாமளே எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். லைக் வேர் தேர் இஸ் நோ ஒன் இஸ் தேர், நான் உங்களுக்கு நீங்க எழுதுறது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்ல இல்லைன்னா நீங்களே எக்ஸாமைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட இன்ட்ரோகேட்டிவ் ஏத்தாப்புல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எழுதும் போது யூ கேன் கம் டு தட் ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ், இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சுட்டு நிறைய ஹோம்ஒர்க் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.